Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. இன்னைக்கு ப்ளஸ் டூக்குரிய ஹாலோ ஆல்கேன் அரீன்ஸில் நாமென்க்ளேச்சருடைய டாபிக் நான் கொடுக்க போகிறேன். பார்க்கலாம். இது நான் எப்பொழுதும் போல் என்னுடையது யூனிக் நாமென்க்ளேச்சராக இருக்கும். நம்ம பார்த்துக்கலாம். புது நாலேஜ் அதில் ரொம்ப இருக்கும். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு என்ன கான்செப்ட் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னா, வாட் இஸ் அமைல்? அமைல் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் த C5. அமைல்னா என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிற நாமென்க்ளேச்சர். ஓகே, அமைல் நான் இங்கே ரிட்டன் இட் இஸ் யூ வில் see here. Yes ma'am, அமைல். Amyl is, now you can see, amyl is commonly used for C5H11, அதாவது கார்பன் 5H11. இந்த குரூப்புக்கு அமைல யூஸ்வலாக C4 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ C5 அதில் 5 2n+2 அப்படின்னா 2 10 + 1 11. ஸோ இந்த குரூப்பு தான் உன்னுடைய 5ன்னு வரப்போ இந்த அமைல்ங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. இப்போ இதில் அடுத்தது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா, இந்த ப்ரிஃபிக்ஸஸ் ஐசோ நியோ சைக்ளோ ஆர் ரிட்டன் அஸ் அ நான் ஹைஃபனேட்டட். அதாவது இந்த காம்பவுண்டில் நீ எழுதும் பொழுது ஐசோ அமைல் குளோரைடு, நியோ அமைல் குளோரைடு, சைக்ளோ அப்படின்னு எழுதுனா ஹைஃபன் போடாத. வேற ப்ரிஃபிக்ஸஸ் யூ ஆர் ரைட்டிங் என் செகண்டரி ஆர் டெர்ஷரி அப்படின்னு எழுதணும்னா தே ஆர் ரிட்டன் அஸ் அ ஹைஃபனேட்டட் ப்ரிஃபிக்ஸஸ். அதாவது என்னது நார்மல் டெர்ஷரி செகண்டரின்னு எழுதுனா நீ ஹைஃபன் போடு. நியோ ஐசோ சைக்ளோன்னு எழுதுனா ஹைஃபன் போடாத. இதுதான் உனக்கு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அவரோட சி 1 by 1 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Now it is called as a tertiary butyl chloride அப்படின்னு இது கொடுத்துருக்காங்க. இது என்ன எதனால் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். Now let us see here. This is tertiary அப்படின்னா 3 டிகிரி. அதாவது குளோரைட் அட்டாச் பண்ண கார்பன் 3 டிகிரியில் இருக்கணும். பியூட்டைல்னா which containing 4 கார்பன், அவ்வளோதான். இப்போ குளோரைட் அட்டாச் ஆன அந்த கார்பன் 3 டிகிரி. இது எப்படி 3 டிகிரியில் இருக்கிறா? விச் இஸ் அட்டாச் வித் 3 more கார்பன். அப்போ இந்த கார்பன் 3 டிகிரி. அதே நேரத்தில் மொத்த கணக்கு 4. அதனால டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு. இதோட பேர் டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு. இப்போ இதுக்கு காமன் நேம் வைக்க ஐயூபேக் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் யுவர் ஒர்க் இஸ் யூ ஹேவ் டு செலக்ட் த கண்டினியூஸ் செயின் விச் கண்டெய்னிங் த Cl. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இது கண்டினியூஸ் செயினாக எடுத்துக்கலாம். நம்பரிங் போட்டோன்னா 1 2 3. அப்போ இதுதான் உனக்கு ஃபஸ்ட்டு பிரான்ச்சிங் ஆகிற இடம். அல்ஃபபெட்டில் குளோரின் வரும். அதனால் இதோடைய ஐயூபேக் நேம் 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரோப்பேன். 3 கார்பன் இருக்கிறதால ப்ரோப்பேன். ஸோ இப்போ இதோடைய ஐயூபேக் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். 2 குளோரோ, யூ கேன் சி மை ஐயூபேக் 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரோப்பேன். இதுதான் இதோடைய ஐயூபேக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அவங்க கொடுத்ததையும் பார்த்துக்கலாம். என்ன பண்ணியிருக்காங்க? 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரோப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் போகிறோம். இப்போ இதுக்கு எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்பர் கொடுத்துருங்க. 1 2 3 4 5. அப்போ இது என்ன சொல்லுவோம்? வாட் இஸ் இட் கால்ட்? ஃபர்ஸ்ட் நம்பர் 5 கார்பன் இருக்கும். ஸோ அமைல் ஆகும். நார்மலாக இருக்குது. அதனால இதோடைய பேர் N அமைல் குளோரைடு. யூ கேன் see here N அமைல். 5 கார்பன் இருக்கிறதுல N அமைல் குளோரைடு சொல்லலாம், அல்லது N பென்டைல் குளோரைடு. ஓகே, ஐயூபேக் வரும்பொழுது இதை நீ ப்ரீஃபிக்ஸ் பண்ணணும். ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னா 1 குளோரோ பென்டேன். அவ்வளோதான் உன்னுடைய ஐயூபேக். யூ கேன் see that ஐயூபேக் 1 குளோரோ பென்டேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்குறோம். இந்த இடத்துல இப்போ இங்கே உனக்கு என்ன நாலேஜ் வருது அப்படின்னா, மெத்தில் குரூப் லாஸ் பட் 1 வந்திருக்கு. அப்போனா இது மாதிரி இருந்தால் மெத்தில் குரூப்பு கடைசிக்கு முன்னாடி இருந்தால் அதுக்கு பேர் ஐசோன்னு சொல்லிட்டு மொத்த கால்குலேட் பண்ணுங்க. எவ்வளோ கார்பன்? 5. அப்போ ஐசோ பென்டைல் குளோரைடு. யூ கேன் see த ஐசோ பென்டைல் குளோரைடு. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? ஐசோன்னு சொல்லிட்டு 5 கார்பன் இருக்கிறதால அதுக்கு இன்னொரு பேர் ஐசோ அமைல் குளோரைடு. ஓகே, இப்போ இதுக்கு ஐயூபேக் வைக்கணும் அப்படின்னா வாட் வி ஷுட் இஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய கண்டினியூஸ் செயினுக்கு ஃபஸ்ட்டு பிரான்ச்சிங் வர இடத்துல எஸ்
இது வந்து பார்க்கலாமா. இப்படி வந்ததுன்னா பிரான்ச்சிங் வந்து 1 2 3 4, இப்படி வந்தால் பிரான்ச்சிங் வந்து ரெண்டாவதுல இது. அதனால நான் இந்த இடத்த சூஸ் பண்ணுறேன். 1 2 3 4. அப்போ வந்து இது என்னவா இருக்கும், குளோரின் சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் இதுவும் உனக்கு என்னது சப்ஸ்டிடியூவன்ட் ப்ரிஃபிக்ஸ். இல்லை யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க இப்போ இதன். ஸோ அதனால் நான் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா 4 குளோரோ 2 மெத்தில் 4 குளோரோ 2 மெத்தில். கார்பன் வந்து ஒன்லி 4. ஸோ இட் இஸ் பியூட்டேன். இதுதான் இப்போ சொன்னது. இது போன ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நம்பரிங் கொடுக்கும் பொழுது சிஎல் பக்கத்தால் இருக்கிறதுக்கு தான் நம்பர் 1 கொடுக்கக்கூடாது. பிரான்ச்சிங் எங்கே ஆரம்பிக்குதோ அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம இதை பார்க்கலாம் என்ன. ஐ வாண்ட் டு வெரிஃபை. அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசலாம். 4 குளோரோ 2 மெத்தில் பியூட்டேன். இவங்க என்ன கொடுத்தாங்க 1 குளோரோ 3 மெத்தில் பியூட்டேன். ஸோ வாட் இஸ் த ரூல் தே ஆர் ஃபாலோயிங்? ஸோ நவ் தே ஆர் ஃபாலோயிங் த ரூல்ஸ் ஆஃப் என்னென்னா குளோரினுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து இதோடைய பிரான்ச்சிங் வரப்போ குளோரின் ஒன்று அட்டாச் ஆகிருந்தால் அதுக்கே அட்டாச்மெண்ட் எடுத்திங்கன்னா அதுதான். ஓகே 1 2 3 4. ஸோ அப்போ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி நீங்கள் சொல்லிவிடுங்க. 3 மெத்தில் 1 குளோரோ 3 இல்லை 1 குளோரோ 3 மெத்தில் பியூட்டேன் 1 குளோரோ 3 மெத்தில் பியூட்டேன். பட் ஐ டிட் மிஸ்டேக். ஓகே திரும்ப நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா குளோரின் அட்டாச் ஆனதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இது கொடுத்துட்ருக்கோம். சரி அந்த இதுக்கு என்ன வருதுங்கிறது அப்புறம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ இந்த கட்டத்தில் வரோம். நான் உள்ளோட சி த நேம் இதை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா ஒன்றா பார்க்கலாம். எஸ் நான் யூ கேன் சி இது அட்டாச் ஆகிருக்கு. இந்த கார்பன் வந்து உனக்கு எப்படி இருக்குன்னா இந்த கார்பன் 3 டிகிரியில் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா 3 டிகிரியில் இருக்கிறதால டெர்ஷரி. மொத்த கார்பன் வந்து 5. ஸோ அதனால பென்டைல். ஸோ டெர்ஷரி பென்டைல் குளோரைட் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அல்லது 5ங்கிறதால அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அமைல் குளோரைட். ஸோ காமன் நேம் வந்து ரொம்ப ஈஸியாக வச்சாச்சு. ஓகேவா. ஸோ குளோரின் எங்கே போய் அட்டாச் ஆகியிருக்கோ அந்த இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இம்பார்ட்டன்ஸ் வச்சு நம்ம நேமிங் கொடுத்துட்ருக்கோம். சரி இப்போ இதுக்கு ஐயூபாக் வேணும் அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து தான் வரணும். ஐ ஹோப் ஸோ 1 2 3 4. அப்போ சொல்லுங்கள் 2 குளோரோ 2 மெத்தில் பியூட்டேன் 2 குளோரோ 2 மெத்தில் பியூட்டேன். ஓகே கரெக்ட். ஓகே இப்போ இந்த இடத்துல வரும்பொழுது இப்போ ஃபஸ்ட்டு காமன் நேம் சொல்லி முடிச்சிடுவோம். காமன் நேம் பாருங்கள் இங்கே 2 மெத்தில் குரூப் அட்டாச்சாக கடைசிக்கு முன்னாடி இருக்கு. அப்போ இதோடைய காமன் நேம் எப்படி ஆரம்பிக்கிறோன்னா நியோன்னு ஆரம்பிங்க. உனக்கு மொத்த கணக்கு 5. ஸோ அப்போ நியோ அமைல் குளோரைடு. அப்படி இல்லைன்னா நியோ பென்டைல் குளோரைட் ஆர் நியோ அமைல் குளோரைட். ஐ ஆம் ஃபோக்கஸிங் ஆன் ஒன்லி த அமைல்ங்கிற இதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே காமன் நேம் ஓவர். இப்போ ஐயூபாக்கு சிஎல் எதில் இருக்கோ அதுலேருந்து ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான். 1 குளோரோ 2 டை மெத்தில் ப்ரோப்பேன். மெயின் செயின் வந்து 3 தான். ஸோ 1 குளோரோ 2 டை மெத்தில் ப்ரோப்பேன். ஸோ இதோட இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம். குளோரினா பிரான்ச்சிங். ஆனால் குளோரின் வர கார்பனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். பிரான்ச்சிங்னு வரப்போ தான் அப்போ பார்த்துக்கலாம். ஸோ குளோரின் அட்டாச் ஆன கார்பன் லாங் செயின் வேர் த குளோரின் இஸ் அட்டாச் ஸ்டார்ட் தட் டெர்மினல். ஓகே இப்போ இது மாதிரி தான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோம். அது வர மாதிரி தான் கொஸ்டின் நமக்கு கேட்டு வைப்பாங்க. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதுக்கு வாங்க. ஐசோபியூட்டைல். ஃபஸ்ட்டு ஐயூபாக் நேம் ஆஃப் ஐசோபியூட்டைல். கிவ் த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அண்ட் ஐயூபாக் நேம் ஆஃப் ஐசோபியூட்டைல் அயோடைட். இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிறேன். மை டார்கெட் இஸ் ஐசோபியூட்டைல் புரோமைட். ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒன்று ஐடியாஸ் எழுதுங்க. ஐசோ என்ன பாயிண்ட் நம்பர் 1 பிரான்ச்சிங். பியூட்டைல் என்றால் 4 கார்பன் அயோடைனா ஐ. அப்போ வந்து ஐசோ இருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள். Now let me go for it. Yes. இது நான் சொல்லிட்டேன். இதுதான் ஐசோன்னு. மொத்த கார்பன் 4. ஐசோ பியூட்டைல் அயோடைடு. இதை கம்ப்ளீட் பண்ணாமல் முடிஞ்சிடும். ஓகே இப்போ நம்ம நீட் ஸ்டூடெண்ட் அவ்வளோ இருக்கிறவங்கலாம் வந்து ஜேஇலாம் இதை போய் உட்காந்து கம்ப்ளீட் பண்ணோன்னா இது பேஸ் கரெக்டாக இருந்ததுன்னா போதும் அப்படின்னு நம்ம முடிச்சுக்கிறோம். ஓகேவா. அடுத்தது பேஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். இப்போ டெர்ஷரி நெக்ஸ்ட் we are moving to the tertiary amyl bromide. டெர்ஷரினா என்னது 3 டிகிரி. அமைல்னா என்னது கார்பன் 5 ஹைட்ரஜன்
11 bond, that is called amyl group. bromine என்னது Br இருக்கணும். ஸோ இப்போ ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம படம் வரையலாம். என்ன வரைய போகிறோம் அப்படின்னா Br, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த Br இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டெர்ஷரியில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிதான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சர் பண்ணணும். இப்போ பார்க்குற போடணும் பாருங்கள், கார்பன் கார்பன் கார்பன். உனக்கு வந்து டெர்ஷரி அப்படின்னா இங்கே Br இருக்கணும். இந்த கார்பன் வந்து 3 டிகிரி நேச்சராக இருக்கணும். இப்போ 1 2 இப்போ தான் அது என்ன ஆகுது, இப்போ இந்த கார்பன் உனக்கு என்னவா இருக்குது 3 டிகிரிங்கிற அந்த இடத்துக்கு நான் வந்துருச்சு. எது, இந்த கார்பன் 3 டிகிரிங்கிற நாலேஜில் இருக்குது. அப்போ இதை நீ எப்படி லேபிள் பண்ணுற, இந்த கார்பனை 3 டிகிரின்னு லேபிள் பண்ணுற. அதாவது திஸ் இஸ் அட்டாச்டு வித் 3 கார்பன், ஸோ இட் இஸ் 3 டிகிரி. ஸோ அப்போ டெர்ஷரின்னு சொல்லிடுறேன். புரோமைடை கொண்டாந்து இங்கே தான் சேர்க்கணும். அதுக்கடுத்து உனக்கு மொத்தம் 5 கார்பன் இருக்கணும், அதனால் இங்கே கொடுக்குறேன். அப்போ இதுதான் என்னது, டெர்ஷரி அமைல் புரோமைடு. இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோ. CH3 CH2, இந்த இடம் 4 பாண்ட் முடிஞ்சிச்சு, அதனால் அங்கே வேறு எதுவும் போடாத. CH3 அண்ட் ஹியர் இட் இஸ் CH3. இவ்வளோதான் டெர்ஷரி அமைல் புரோமைடு. அடுத்தது செகண்டரி பியூட்டைல். நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஐசோ பியூட்டைல் புரோமைனா இது இம்பார்ட்டன்ட். டெர்ஷரி அமைல் அப்படின்னா இந்த புரோமைடு அட்டாச் இருக்குது டெர்ஷரி கார்பனாக இருக்கும். அதே நேரத்தில் அமைலுக்குரிய 5 இருக்கணும். அதுதான் இப்போ வரோம் செகண்டரி பியூட்டைல் புரோமைடு. அப்போ இதில் ஒன்னொன்று என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். செகண்டரியா, செகண்டரி செகண்டரினா 2 டிகிரி. பியூட்டைல் அப்படின்னா அங்கே 4 கார்பன் அப்புறம் புரோமைடு. ஸோ 4 கார்பன் இருக்கணும், Br செகண்டரியாக இருக்கணும். Now let us see the structure. ஓகே பார்க்கலாமா? எஸ், 1 2 3 4. ஓகேவா? இதை விட ஒயிட் கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எஸ், நாலு கார்பன் 1 2 3 4. ஓகேவா? எஸ், ஓகேவா? அடுத்தது செகண்டரி. அப்போ என்ன அர்த்தம்னா புரோமைடை நான் இங்கே கொடுக்குறேன். இந்த கார்பன் விச் இஸ் கண்டைனிங், இந்த கார்பன் தான் 2 டிகிரி. அப்போ செகண்டரி பியூட்டைல் புரோமைடு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே CH3 இங்கே 2 இருப்பதால் மீதி 2 வேலன்சிக்கு 2 3 வேலன்சி செலவாயிடுச்சு, 1 கொடுங்க. இங்கே 1 தான் செலவாயிருக்கு, அதனால 3 கொடுங்க. ஸோ இதை ஃபில் பண்ண தெரியணுமோ, இவ்வளோதான். இப்போ இதை நம்ம இதோடைய ஆன்சர் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதோடு நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். Now let us see our answer with ஸ்மால் கொஞ்சம் பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ண வசதியாக இருக்கும். எஸ், இப்போ பாருங்கள் நம்மளுடைய மிஸ் அது இதுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கவனிங்க. இந்த இடத்துல பாருங்கள். எஸ், இந்த பிரான்ச்சிங் CH2I, you can see here. இந்த பிரான்ச்சிங் CH2I, it is correct. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். எஸ், now you can see இந்த இதில் பார்க்கலாம். எஸ், என்ன பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பிரான்ச்சிங் Br போட்டிருக்கேன்னா இல்லை, Br CH3. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ குட். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், இது நேராக போட்டு 2வது கார்பன், நேராக போட்டு 2 புரோமோ பியூட்டேன். ஸோ நான் என்ன கேட்டிருக்காங்க, அடுத்து ஐயுப்பாக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ ஐயுப்பாக் வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு என்ன சொல்லுவேன், 1 2 3. அப்போ 1 iodO 3 methyl propane, 1 iodO 2 methyl, எஸ் 2 methyl propane. நெக்ஸ்ட் இதுக்கு சொன்னாங்கன்னா நம்ம இதுங்கேருந்து வர மாதிரி இருக்கணும். ஸோ 1 2 3 4 பியூட்டேன், 2 புரோமோ 2 மெத்தில் பியூட்டேன். ஓகேவா? இப்போ இதுக்கு வரணும் அப்படின்னா இங்கே 1 2 4, ஸோ 2 புரோமோ பியூட்டேன். அவ்வளோதாம்மா. ஸோ இப்போ இதோட நான் இன்னைக்கு வேணும்னா அமைல் தான் நான் டீச் பண்ண வந்தேன். கான்செப்ட் என்னென்னா அமைல் என்றால் 5 கார்பன் இருக்கணும். அதில் முக்கியமான ஒரு நாலேஜ் என்னென்னா நோட் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருந்தேன். அதாவது ஐசோ நியோ இதெல்லாம் இருந்ததுன்னா ஹைஃபன் கொடுக்காதீங்க. என்ன 1 செகண்டரி டெர்ஷரின்னு மட்டும் இருந்தால் மட்டும்தான்
நம்ம ஹைஃபன் கொடுக்குறோம். ஸோ இதோட ஹேலோ ஆல்கேனில் நாமென்க்ளேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனா நான் மிஸ் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம மீதியை வந்து அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். வீடியோஸ் நீங்கள் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதோட அதை என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்போதும் போல மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னது வீடியோஸ் மேலே கிடைக்கும், என்னுடைய நாலேஜ் ரொம்ப பேருக்கு போய் சேரும். பி enthusiastic and be thank you student. Now let us see the next வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.